அறிவார்ந்த பெருமக்களே, பேரன்புமிக்க பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் வீதியில் நின்று வாக்கு கேட்பது போல அவர்கள் ஆட்சியிலே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள், முதல்வர் அல்லது துணை முதல்வர்கள் வந்து கேட்கிற போது 3.5 ஆண்டு கால தங்கள் ஆட்சியின் சாதனை எதையாவது ஒன்றை சொல்லி வாக்கு கேட்கிறார்களா என்பதை பாருங்கள். எது ஒன்றையும் சொல்ல மாட்டார்கள். நாங்கள் கொடுத்த 1000 ரூபாய் உங்களுக்கு வந்ததா, நாங்கள் கொடுத்த 1000 ரூபாய் உங்களுக்கு வந்ததா, இதை மட்டும்தான் கேட்பார்கள். இதை மட்டும்தான் கேட்பார்கள். எந்த அளவிற்கு இந்த நாடு வளர்ந்திருக்கிறது என்பதை பாருங்கள். ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பேசியவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும், அன்பு தம்பி துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 2500 ரூபாய் கொடுக்கிறது பத்தாது, 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வெறும் 1000 ரூபாய் கொடுத்தார்கள். இந்த தேர்தலில் பொங்கலுக்கு குடும்பத்திற்கு அட்டைக்கு 103 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வளர்ச்சியை இந்த நாடு தொற்றிருக்கிறது என்று பாருங்கள். 45,000 கோடிக்கு வித்துக் கொண்டிருந்த சாராயத்தை, டாஸ்மார்க் சரக்கை சட்டசபையிலே நிதியமைச்சர் பேசுகிறார், 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறோம் என்கிறார். படிக்க வருகிற மாணவர்களின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டு குடிக்க வருகிற மக்களின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்று துடிக்கிற ஒரு ஆட்சியை நீங்கள் நிலைக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவதை விட்டுவிட்டு அவர்களுக்கே வாக்கு செலுத்துங்கள். இல்லை, ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் அந்த மாற்றத்திற்கான எண்ணத்தோடும் சின்னத்தோடும் உங்கள் முன்னால் நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் தான். நீண்ட காலமாக இந்த இனம் தாங்கி நிற்கிற வழியை தாங்கி ஒளிவாங்கி என்கிற சின்னத்தோடு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே